வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 14ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ ஊக்கி, இயற்கை இரத்த ஊக்கி, ஃப்ரூட்ஸ் பிளட் பூஸ்டர், இயற்கையான பழங்களை பயன்படுத்தி நமது உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் அளவை கூட்டுறதுக்காக எந்தெந்த மாதிரி பழங்களை பயன்படுத்தி நம்ம இயற்கையான முறையில் சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவு, பேரிச்சை 10 கொட்டை நீக்கிய பேரிச்சை, பப்பாளி பழம் அரை பழம், உலர் திராட்சை 10, மாதுளம்பழம் அரை பழம், அத்திப்பழம் 2. செய்முறை: நம்ம இன்னைக்கு தான் இந்த இயற்கை இரத்த ஊக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, முந்தைய நாள் இரவே 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலையை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 கைப்பிடி அளவுக்கு ஒரு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா இந்த வேர்க்கடலை தண்ணியில் ஊறணும். அடுத்த நாள் காலையில் நம்ம இந்த பிளட் பூஸ்டர் செய்கிறதுக்குள்ள பழங்கள்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பப்பாளி பழத்தை எவ்வளோ அழகாக நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்துகிட்டு, பேரிச்சம்பழத்தையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, உலர் திராட்சை மாதுளை முத்துக்களை ஒரு அரைப்பழம் நல்லா மாதுளை முத்துக்களை அழகாக எடுத்து அதையும் அந்த பவுலில் போட்டு, அத்திப்பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த வேர்க்கடலையை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு உலர்த்தி எடுத்துட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு அழகாக எடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம வாயில் உமிழ்நீர் கூட கலந்து அழகாக நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய உடம்புல ஒரு மாற்றம் தெரியும், புத்துணர்வு தெரியும், ஒரு தெம்பு தெரியும். இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் பழங்களை பயன்படுத்தி நம்மளுடைய பிளட்டை அதிகரிப்பதற்காக, நம்மளுடைய பிளட்டில் உள்ள ஹீமோகுளோபினை அதிகரிப்பதற்காக நாம் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.